ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற விட மதகத ராஜா படம் எப்படி வீடியோக்குள்ள பார்க்கிறோம். இந்த படத்துல கதை என்னன்னா, கெட் டுகெதர்ல மீட் பண்ணிக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டோட இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூவா இருக்கு. அதை அங்கேயே ஹீரோ சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடாரு. அந்த கெட் டுகெதர்லாம் தெரிய வருது, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு அதோட பெரிய இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூக்கு காரணமே ஒரே ஒருத்தன் தான், அவன் தான் நம்ம வில்லன் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்தேன். ஹீரோ போய் அவனை போய் நான் பாத்துக்கிறேன்டா, அவங்க இஷ்யூவை நான் முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாசிட்டிவ், எது எடுத்துக்கிட்டாலும் சந்தானம் 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 தான். அல்டிமேட் பண்ணி விட்டாரு. விண்டேஜ் சந்தானம் எப்படி மிரட்டி விட்டுருப்பாரோ அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டுருக்காரு. அதுவும் அவர் மாமியாரை வச்சு கலாய்க்கிற சீனு தியேட்டரே சிரிச்சிங்க. நான் மட்டும் தான் சிரிச்சேன்னு பார்த்தா தியேட்டரை கக்கப்பக்கம் செய்றாங்க. அப்பதான் தெரிஞ்சு எவ்வளவு மாமியாரால பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பையன்னு. நெக்ஸ்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா, மனோபாலா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. மனோபாலா இறந்து போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த படத்துக்கு அவருக்கு நிச்சயமா பயங்கரமான பாராட்டு வந்திருக்கும். அவ்வளவு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். தியேட்டர்ல அந்த சீனை பார்த்து சிரிக்கவும் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்துல 2 சாங் விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல சூப்பரா இருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்னாலே என்னவோ பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அதே ஸ்டைல தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பார்க்கும்போது ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னு பார்த்தா லாஜிக். அந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீலே வராதுங்க. அவ்வளோ காமெடி ஒர்க் அவுட் ஆகி அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இதுல என்ன ஒரு மீட்டரை தாண்டி கிளாமர் போயிடுச்சோ அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் வருது. மித்தபடி இந்த படத்துல ஒன்னும் டிராபேக்னு எதுவுமே சொல்ல முடியாது. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் சொல்லுவாங்கல்ல, அது சுந்தர் சிங் தான் போறோம். 13 வருஷம் முன்னாடியே இப்படி படம் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப அவரோட காமெடி ட்ராக்கான்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.